உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். கிரகநிலை. இதுவரை உங்களது பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். குடும்பம். குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். சுபகாரியம் நடக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவும். உத்தியோகம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். தொழில் மற்றும் வியாபாரம். தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கலைத்துறையினர். பகீரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும். மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். நல்ல பெயரும் புகழும் வந்து சேரும். பொருளாதார வசதிகள் பெருகவும் வாய்ப்பான காலம் இது. சிலருக்கு புதிய சொத்துகள் வாங்கவும் பாக்கியம் ஏற்படும். அரசியல் துறையினர். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் காலம் இது. கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். பணவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும். பதவி உயர்வு கிடைக்கும். மாணவ மாணவியர் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். விவசாயத்துறையினர். விவசாயிகளின் திறமைகள் வீண் போகாது. அமோகமான விளைச்சலை காண்பீர்கள். புழு பூச்சிகளின் பாதிப்பிலிருந்து பயிர்களை காப்பாற்ற செலவு செய்ய நேரிடும். சக விவசாயிகளுக்கு சிறு உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். பெண்மணிகள். பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும். எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம். பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும். பரிகாரம். சக்கரத்தாழ்வார் வழிபாடு நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.